எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீக்கெண்ட் வந்துருச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே மண்டே வந்துருச்சுங்க. இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு எப்படி போச்சு? இப்படி தான் இருந்ததா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டைமில் டென்ஷன் ஆகாதமா, நான் இருக்கேன்னு நம்மளுக்கு உதவுவது எது தெரியுமாங்க? இந்த இட்லி மாவு தாங்க. ஸோ இட்லி மாவு இருந்தது, எடுத்து இட்லியை ஊற்றி வச்சாச்சுங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு. அடுத்தது கீரை இருந்ததுங்க. ஸோ அதையும் கழுவி ஒரு பக்கம் வேக போட்டாச்சு, கீரையை கடைஞ்சிக்கலான்ட்டு. தயிருக்கு பார்த்திங்கன்னா ஊற்றிடலான்னு சொல்லிட்டு பாலையும் ஒரு பக்கம் வந்து காய்ச்சி ஆறதுக்கு வச்சாச்சுங்க. தக்காளி கட் பண்ணி போட்டு வேகிறதுக்குலாம் டைம் இல்லைங்க. அதனால இன்னைக்கு அரைச்சி ஊற்றி சுண்டை வச்சு ஒரு சட்னியை பண்ணியாச்சு. பாலும் கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருந்துச்சுங்க. அதில் கொஞ்சம் தயிரை கலக்கி அப்படியே அவனில் தூக்கி வச்சாச்சுங்க. இன்னி இது மத்தியானம் நல்லா தெவஞ்சு வந்துடும். ஸோ தயிர் எப்படி போடலாங்கிற வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் இது தாங்க. இட்லி சட்னி கொஞ்சம் டேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு காலையில் பிரேக் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் ஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்பிளும் கொடுத்து விட்டுருந்தேங்க. நம்ம குட்டி பையனுக்கோ குட்டி இட்லியை பர்கர் மாதிரி வச்சு கொடுத்தாச்சுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கரெக்ட் முறக்குன்னு கடிச்சு சாப்பிட்றதுக்கு முறுக்கும் கொடுத்து விட்டுட்டு காலையில் பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் முழுசாக எடுத்துகிட்டு போயிடுவார். அப்புறம் பாருங்கள், நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குதுங்க. கப்பு முக்கியம், வெயில் மாதிரி கோட்டு முக்கியங்க இங்கே. ஏன்னா வெயிலெல்லாம் நம்பி போக முடியாதுங்க. நல்ல குளிராகவும் இருக்கும் கூடவே. ஸோ நல்லா வாக் போகிறதுக்கு நல்ல ஏற்ற கிளைமேட்டாக இருந்தது. அப்படியே வாக்கிங் போயிட்டு ஷாப்பிங்கும் போயிட்டுங்க. அங்கே போனால் இந்த ஆர்கிட் இருந்தது. பார்க்குறக்கு கலர் ரொம்ப அழகழகாக இருக்கு இல்லைங்க. ஆனால் இந்த பூவெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் அடுத்து வர பூ இந்த கலரில் வருமாங்கிறது தெரியாது. நான் நீ டெஸ்ட் பண்ணதில்லை. ஏன்னா இதெல்லாம் டைடு ஆர்கிட்ங்க. ஸோ இந்த கலர் வந்து அவங்க டை பண்ணது. ஸோ திருப்பி இந்த கலர் தான் வரும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஃபுல் டே நல்ல வெயிலாக தாங்க இருந்தது. அதனால சாயங்காலமாக ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரப்போ கொஞ்ச நேரம் பார்க்கில் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வரலான்ட்டு அங்கே போனாங்க. அவரோட பழைய செட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே மாறிட்டாங்க. புது செட் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டயர்டாக இருக்கு வீட்டுக்கு போகலான்னாரு. இல்லை அக்கா வந்து ஜாயின் பண்ணுறா கண்ணுன்னு சரிங்கம்மா இருக்கேன்ட்டு கொஞ்சம் நல்லா விளையாண்டுட்டுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இவ்வளோ வெயில் அடித்து கோட்டும் போட்டிருந்தாலுங்க அவ்வளோ குளிராக இருந்தது. வீட்டுக்கு வந்தோன்னு சூடாக ஏதாவது குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஏலக்காயும் டீ பேக்கையும் தண்ணியில் போட்டு அப்படியே அவனில் தூக்கி டீக்கு ரெடி பண்ணுறதுக்கு வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த கடலையை வந்து வேக வச்சுட்டு போயிருந்தாங்க போகிறப்போ. ஸோ அதில் கொஞ்சமாக உப்பு, நேற்று அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்க அந்த முருங்கை பொடியெல்லாம் போட்டு, ஸோ அந்த பொடியை மேலே அப்படியே தூவி கொஞ்சம் பெப்பர்லாம் சேர்த்து நல்லா கலக்கி சூடாக கடலையோட அந்த டீயும் குடிச்சோன்னு தான் நல்லா திருப்தியாக இருந்ததுங்க. வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.